வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பனங்கிழங்கை நம்ம நன்றாக வேக வைத்து அதன் மேலே இருக்கக்கூடிய அந்த தோலையும் நடுவில் இருக்கக்கூடிய தண்டு பகுதி, அதாவது பீலின்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீக்கி விட்டு நம்ம சாப்பிட்ணும். வேக வைத்த கிழங்கோட லேசாக மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து சாப்பிட்றது அப்படின்றது அதனுடைய மருத்துவ குணத்தை இன்னும் அதிகரிக்கும். சிறிது மிளகுத்தூள் சேர்த்து கொண்டால் கூட வாயு தொல்லை எதுவும் ஏற்படாமல் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அப்போ நம்ம அந்த பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து, இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய உடலுக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மேம்பாடு மற்றும் மலச்சிக்கலுக்கான தீர்வு பெறுவதற்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பனங்கிழங்கில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மிக அதிக அளவில் வளமான அளவில் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி தீவிரமான மலச்சிக்கல் குறைபாட்டை நமக்கு நீக்கும். அப்போ குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எளிதாக வெளியேற்றுவதற்கு உதவுவதோட செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே பலமாக இருக்கும். நமக்கு நீர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுது. ஸோ அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய நார் சத்து வளமான நிறைந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கை நீங்கள் அடிக்கடி உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது உணவுகள் கரெக்டாக செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை அதுமாரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே இல்லாமல் செரிமான மண்டலத்தையும் நீங்கள் வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே பனங்கிழங்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா பனங்கிழங்கு ஒரு சிறந்த டயட் உணவாக இருக்கும். ஏன்னா இதில் கலோரிகள் குறைவாக இருக்குது அப்படின்றதால பசியை கட்டுப்படுத்தி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை இன்னும் அதிகரிக்கப்படுமே தவிர குறைய ஆரம்பிக்காது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் எல்லாமே கலோரிகள் அளவு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அப்போ அதுவே பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு பனங்கிழங்கு தான். பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்தும் குறைந்த கொழுப்பும் வயிறு நிறைந்த ஒரு உணர்வு கொடுக்கும். அதாவது உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபைடு நம்ம கொடுக்கறதால தேவையற்ற பசி எடுக்கிறது, அந்த கிரேவிங்ஸ் அதெல்லாம் தடுக்கப்பட்டு ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இது ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த குறைந்த கொழுப்பு, அதிகப்படியான நார் சத்தெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எலும்பு மற்றும் பற்கள் வலுவடைவதற்கு நீங்கள் தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பனங்கிழங்கில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. ஸோ இது வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலிகளை தடுக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். பற்களை உறுதியாக்குறதுக்கும் எலும்புகளினுடைய அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கும் பனங்கிழங்கு துணை புரியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கால்சியம், மெக்னீசியம் போன்ற எலும்புகளை அடிப்படையாகவே வலுப்படுத்தக்கூடிய, பற்களை அடிப்படையாகவே வலுப்படுத்தக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ இதனுடைய பற்றாக்குறை காரணமாக தான் நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற நிறைய பிரச்சனை ஏற்படுவது. அப்புறம் பற்களினுடைய எனாமல் லேயர் தேய்வது, பற்கள் வலுவிழந்து போகிறது போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அப்போ இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பனங்கிழங்கு நமக்கு வழங்குறதால எலும்பு, பற்கள் வலுவடையும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் வயதான காலத்தில் கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை நீங்கள் நீக்குவதற்கு, அதாவது நீக்கிறதுக்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்குமே, அனிமியா ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பனங்கிழங்குல அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து நல்ல அளவில் காணப்படுது. ஸோ உடலில் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை இதை அதிகப்படுத்தி ரத்த சோகையை வராமல் தடுக்குது. உடல் சோர்வை நீக்கி நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக உங்களுக்கு இயங்குவதற்கு வேண்டிய அந்த எனர்ஜி, ஆற்றலை வழங்குது. இப்போது ரத்த சோகை உங்களுக்கு எதன் காரணமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து குறைபாடால் தான் வரும். இரும்பு சத்து உங்களுடைய உடலில் குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் தான் அதனுடைய அந்த ஆக்சிஜன் சப்ளைவை நமக்கு கொண்டு சேரும். அதாவது ரத்த சிகப்பணுக்கள் இருக்கும்பொழுது தான் போதுமான அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் நமக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. ஸோ ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கிறதுனால தான் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனமெல்லாம் இல்லாமல் நமக்கு சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிக்கிறோம். கவனச்சிதறெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா இந்த மாதிரி ரத்த சோகை நோய்க்கான அறிகுறிகள்லாம் தென்பட தான் ஆரம்பிக்கும். அப்போது போதுமான அளவுக்கு இரும்பு சத்தை பெற்று ரத்த சிகப்பணுக்களை அதிகரித்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி
ஆக்சிஜன் சப்ளை பெற்று சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு ரத்த சோகை அப்படின்ற அந்த அபாயமே இருக்காது. நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. பனங்கிழங்கு வந்து குறைந்த கிளைசெமிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உணவு, அதாவது குறைந்த கிளைசெமிக் குறியீடு, லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ இந்த லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது, அதிகப்படுத்துதா இல்லை குறைக்குதா அப்படின்றது பொறுத்து தான் இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பனங்கிழங்கில் நார்சத்து தான் இருக்கே தவிர கார்போஹைட்ரேட் கிடையாது. அப்போ பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை திடீரென அதிகரிக்க செய்யாமல் சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சர்க்கரை நோயாளிகள் பனங்கிழங்கு அளவோடு தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. இது வந்து ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணி செரிமானம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாலுமே நீங்கள் இப்போ இருந்தே வந்து உங்களுடைய உணவுகளில் பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. உங்களுடைய உடல் வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்கு நீங்கள் பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பனை மரத்தினுடைய பிற தயாரிப்புகளை போலவே பனங்கிழங்கும் நம்மளுடைய உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ கோடை காலங்களில் அல்லது உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்கலாம் பனங்கிழங்கு சாப்பிடும்போது உடல் வெப்பம் தணிந்து உடல் வந்து அவங்களுக்கு வந்து குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். உடல் குளிர்ச்சி அடைகிறதால தோல் தொடர்பான வியாதிகள், அந்த நீர் சத்து குறைஞ்சு போகிறது, மயக்கம் ஏற்படுவது, ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவது, அதாவது வெப்பவாதம் ஏற்படுவது, அம்மை போன்ற நோய் தாக்கம் ஏற்படுவது, மலச்சிக்கல் ஏற்படுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். அப்போ உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது கோடை காலத்தில் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ பனங்கிழங்கு நீங்கள் வந்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து வலிமைப்படுத்துறதுக்கு, தசைகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம பனங்கிழங்கு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பனங்கிழங்குல வந்து புரதச்சத்து இருக்குங்க இல்லையா? இது வந்து தசையினுடைய வளர்ச்சிக்கும் சேதமடைந்த திசுக்கள் நமக்கு புதுப்பிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. மேலும் இது வந்து உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை, இம்யூனிட்டியை வந்து பலப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் வந்து நம்மளை குணப்படுத்துறதுக்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள்லேருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம், புதுசாக ஒரு நோய் தாக்கம் ஏற்படாமலும் பராமரித்துக் கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய அந்த தசைகளை வந்து வலிமைப்படுத்தி உடலை வந்து உறுதியாக பராமரித்து ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிறதுக்கு எல்லாமே பனங்கிழங்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பனங்கிழங்கு நமக்கு வந்து இதய ஆரோக்கியத்தையுமே வந்து மேம்பட வைக்கும். பனங்கிழங்குல வந்து கொழுப்பினுடைய அளவு வந்து முற்றிலும் கிடையாது அப்படின்றத தாண்டி பொட்டாசியம், நார்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பனங்கிழங்குல இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை உடலுக்கு அனுப்புது. அப்போ தான் நமக்கு பிபி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். இதனால் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பொட்டாசியம் சத்து இதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் நீக்கிவிடும். அப்போ ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு வந்து சீரான கிடைக்கிறதால நமக்கு வந்து இதயம் தொடர்பான பிரச்சனையே ஏற்படக்கூடிய அபாயமே இருக்காது. இதயத்தை பன்மடங்கு நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து இந்த மருத்துவமனைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா பனங்கிழங்கு அடிக்கடி அந்த கிடைக்கக்கூடிய சீசனில் அளவுக்கு அதிகமாகலாம் எடுத்துக்காமல் அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. வளமான மருத்துவமனைகளை பெற்று நலமாக வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.